ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 9 திரைப்படங்கள் வந்தது. அந்த 9 திரைப்படங்கள்ல யூடியூப் ரிவ்யூ கூட பல படங்களுக்கு வரல. யூடியூப் ரிவ்யூ வரல. நீங்க சொல்ற பாப்புலர் ரிவ்யூஸே வந்து அந்த படங்களை ரிவ்யூ பண்ணல. இத்தனைக்கும் அந்த படங்கள்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள். இதுதான் தமிழ் சினிமாவுடைய இது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 9 படத்தையும் பார்க்கணுமா, வேண்டாம், இந்த வாரத்தை நம்ம ரிவ்யூ பண்ண வேணாம்னு சொல்ற ஒரு முடிவுக்கு போறாங்க. நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் நிறைய இருக்கும்போது ஒரு 3 படம் இருந்ததுன்னா 4 படம் இருந்ததுன்னா கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுவாங்க. அது மூலமா ஆடியன்ஸ்க்கு போய் படம் சேரும். பிகாஸ் இது நான் சொல்லணுமா சொல்லாமா வேணாமான்னு தெரியல, ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்கிறேன். ஜோ ரிலீஸ் ஆகி ஜோ நல்லா இருக்கு அப்படின்றத சில ரிவ்யூவர்ஸ் போடவே இல்லை. அந்த படத்தோட ரிவ்யூ கூட போடாமல் இருந்தாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுலாம் சில பேரெல்லாம் போட வச்சோம் நாங்கள். ஐ ரியலி லவ் த ட்ரெய்லர். பர்டிகுலராக எனக்கு நட்டி சாருடைய வாய்ஸ் ஓவரில் கலக்கிட்டீங்க சார். என்ன ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, அவ்வளோ பிரமாதமாக கதை சொல்லியிருக்கீங்க. பெரிய வாழ்த்து கொடுக்கணும். ஒரு காந்த குரல்ல, அட்டகாசமான குரல்ல ஒரு கதையை சொல்லி கடைசியில நம்மள அப்படியே உள்ள வாங்கிட்டாரு. இதுதான் சார் ஒரு படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஏதாவது ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணணும், நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் ரியோராஜ். இன்னைக்கு ஒரு நம்முடைய ஸ்வீட் ஆர்ட்டா இருக்கிற ரியோராஜ் இந்த படத்துல ஐ திங்க் இட்ஸ் ஒரு ஆந்தாலஜியா இல்ல ஹைப்பர் லிங்க் கதையா தெரியல. யூ பிளேட் வெரி கியூட் ரோல். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுடைய எனர்ஜியும் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. கங்க்ராட்ஸ் டு யூ. அண்ட் நம்ம சொல்ல வேணாம் டான்ஸ் மாஸ்டர் பற்றி. மாஸ்டர் கலக்கி இருக்கீங்க. நீங்கள் நிறைய படங்களை வந்து இட்டா சாங் கொடுத்துட்டு நடிக்கலையும் இப்போ கலக்கிட்டு இருக்கீங்க. பார்க்கும்போது மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் இந்த ஹோல் டீமே வந்து ஒரு யங் டீம். ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ட்ரெயிலர்லேயே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிற இந்த படம். என்னுடைய நண்பர் லலின் சார் அவருடைய பிரசன்டேஷனில் ஜிஎஸ் இன்டர்நேஷனலுக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறணும். அவருடைய மதிமாறன் படம் ஓடிடியில் வந்த பிறகு அவ்வளோ பேர் கொண்டாடினாங்க. ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் தட் ஃபிலிம் டு ரிலீஸ் இன் ஓடிடி. அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அவருக்கு இந்த படம் தியேட்டருக்களாகவும் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் நான் எதிர்பார்க்குறேன். அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய சக்ஸஸ் ஆகணும். மிக முக்கியமாக ஒரே ஒரு கோரிக்கை, மார்ச் 7 வந்து பொங்கல் ஹாலிடே கிடையாது. 8 படம் ஒரே தேதியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. 8 படம் மார்ச் 7. ஸோ மீண்டும் ஒரு முறை ஊடக நண்பர்கள் சார்பிலும் நயன் சார்பிலும் எல்லாருமே ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஊடகங்கள் ரிவ்யூ கூட பண்ண முடியாது. இப்படி 8 படங்கள் 9 படங்கள் ஒரு தேதியில் போட்டால் நாங்கள் எல்லாருமே தயாரிப்பாளர்கள் சங்கத்திலும் சரி எல்லாத்துலேயும் கோரிக்கை வைக்கிறது, 4 படத்துக்கு மேலே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்துக்கு ஒரு தனி அட்டென்ஷன் கிடைக்கணும். 8 படம் நடுவில் வந்ததுன்னா அந்த அட்டென்ஷன் குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் முதல்ல 4 படம் அப்படின்னா இன்னும் 4 படம் யாராவது அடுத்த டேட் போட்டால் நல்லாயிருக்கும். 8 படமெல்லாம் வர்றது வந்து நியாயமே இல்லை. ஸோ இந்த ஒரு சிறப்பான படம் ஊடக நண்பர்கள் அட்டென்ஷனுக்காகவும் அண்ட் மக்கள் எல்லோருமே இந்த படத்தை கண்டிப்பாக திரையரங்கில் பார்க்கறதுக்காகவும் ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டில் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது மார்ச் 7 தான் அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுடைய தைரியத்துக்கு வாழ்த்துக்கள். அதனால் வந்து வெற்றி பாதிக்கும் நான் சொல்லலை. லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படின்னா ஒரு 4 படத்தில் ஒரு படமாக வரும்போது, 8 படத்தில் 10 படத்தில் ஒரு படமாக வரும்போது ஐயோ இத்தனை படமா அப்படின்னு இக்னோர் பண்ணிடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். எல்லா தயாரிப்பாளர்களும் மார்ச் 7ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண 8 தயாரிப்பாளர்களுக்கும் சொல்கிறேன். இன்னைக்கு இப்போ பார்த்துட்டே வர என்னது 7 8 ஐயோ எப்படிடா இது, எப்படி மக்கள் பார்ப்பாங்க? ஊடகங்களே ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கே டைம் இல்லை. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 9 திரைப்படங்கள் வந்தது. அந்த 9 திரைப்படங்கள்ல யூடியூப் ரிவ்யூ கூட பல படங்களுக்கு வரல. யூடியூப் ரிவ்யூ வரல. நீங்க சொல்ற பாப்புலர் ரிவ்யூஸே வந்து அந்த படங்களை ரிவ்யூ பண்ணல. இத்தனைக்கும் அந்த படங்கள்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள். இதுதான் தமிழ் சினிமாவுடைய இது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 9 படத்தையும் பார்க்கணுமா, வேண்டாம், இந்த வாரத்தை நம்ம ரிவ்யூ பண்ண வேணாம்னு சொல்ற ஒரு முடிவுக்கு போறாங்க. நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் நிறைய இருக்கும்போது ஒரு 3 படம் இருந்ததுன்னா 4 படம் இருந்ததுன்னா கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுவாங்க. அது மூலமா ஆடியன்ஸ்க்கு போய் படம் சேரும், அட்டென்ஷன் கிடைக்கும், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். இது இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நான் கோரிக்கை வைக்கிறேன். யாரெல்லாம் வந்து மார்ச் 7 தான் எங்கள் ரிலீஸ் டேட் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக கண்டென்ட்டுக்காக மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அட் த சேம் டைம் எல்லோருமே நீங்களாம் யாரெல்லாம் அந்த டேட் யூஸ் பண்ணீங்களோ அவங்களாம் கொஞ்சம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தயாரிப்பாளர்களே அவங்களுக்குள்ள பேசி ஒரு லிமிட்டட் நம்பர் ஃபிலிமில் வரும்போது இந்த படத்துக்கான வெற்றி மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. அந்த அளவு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஹைலைட்டாக என்னது டாப் போஸ்ட் எல்லாருமே இன்னைக்கு ரசிக்கிற ஆளுங்கள்லாம் இந்த படத்தில் இருக்காங்க. ரசிக்கிற நடிகர்கள்லாம் பாரதிராஜா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு இந்த ரோல் முக்கியமான ரோலாக தெரியுது. அது பிறகு வந்து நட்டி சார்லேருந்து ரியோராஜ்லேருந்து மாஸ்டர்லேருந்து எல்லோருமே
ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து சாண்டி மாஸ்டர்லாம் நான் வந்து அவருடைய டான்ஸ்க்கு அவ்வளோ ரசிகன், அவருடைய நடிப்புக்கும் இப்போ வந்து ரசிகன் ஆகிட்டு சாண்டி மாஸ்டருடைய இதெல்லாம் எல்லாரும் ரசிக்கணும் ஆசைப்படுற ஒரு படத்தை சிறப்பான முறையில் வெளியிட்டு பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையணும். அந்த வெற்றிக்காக நானும் வந்து காத்திருக்கிறேன் அண்ட் வாழ்த்துறேன் இந்த டீமுக்கு. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தேன், ஆனால் சார் சொன்னார் சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் லேட்டாக வந்து ஸ்க்ரீனில் எல்லாத்தையும் பார்க்க முடியல, ஆனால் ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். முன்னாடி அந்த சாங்கும் பெரிய வெற்றி, ரங்கம்மா சாங் அட்டகாசமான சாங் ஹிட்டு, கொரியோகிராஃபிலும் இதுலையும். ஸோ அந்த மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.